என்னுடைய தோழியர் எல்லாம் என்னை சொன்னார்கள், அம்மா உங்களுடைய தூய தமிழ் பற்று 1 மணி உச்சி வெயிலிலே உங்களை 2 கிலோமீட்டர் தூரம் நடக்க வைத்து விட்டதே. இந்த கருத்தில் நான் துன்பப்பட்டேன் என்பதற்காக எந்த மாற்றமும் இல்லை. சமயத்துல ஒரு எண்ணெய் செருப்பு கூட நான் சந்தித்திருக்கின்றேன். அங்க போய் உட்காருங்க, அவன் கூப்பிடுறவங்கள அதை புரிஞ்சுக்க வைக்காம அந்த கடையை விட்டு நான் வரமாட்டேன். சோப்பு அதற்கு வழலி கட்டி என்று சொல்லி இருக்கின்றார்கள். மாமனாரை மாமான்னு அழைச்ச காலங்கள்ல இருந்த பாசம் அங்கிள்ங்கிற போது அங்கே மிங்கிள் ஆகல. நீங்கள் சொல்வது போல அந்த தொலைவெறி தொலைந்தே போய்விட்டது. கண்டிப்பா. தொலைவெறின்னா என்ன? வணக்கம், இது உங்கள் காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தோன்றின் புகழோடு தோன்றிய அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வள்ளுவனின் வாக்குக்கு ஏற்ப இந்த மகளிர் தின நாளில் புகழின் உச்சியடைந்த மாபெரும் ஆசிரியை பெண்மணியை சந்திக்க வந்துள்ளோம். அதாவது விருதுகளுக்கு பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், தூய தமிழ் பற்றாளர், தமிழ் என்ற சொல்லை தவிர பிற மொழியை தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உபயோகிக்காத சாதனை பெண்மணியாக திகழ்ந்தவர். ஒரு பல்வேறு விருதுகளை வாங்கிய சாதனை பெண்மணி. சரஸ்வதி வித்யாசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் தலைமை ஆசிரியர் பணியிலிருந்து பல்வேறு மாணக்கர்களை ஊக்குவித்து இன்று ஓய்விலிருந்து இன்னும் சாதனை பெண்மணியாய் வளம் வந்து கொண்டிருக்கும் பெருமைமிகு நம்மும் காரைக்குடியை சார்ந்த திருமதி கோ ஆனந்தா அவர்களை சந்திப்பதில் இந்த காரைக்குடி வைப்ஸ் பெருமிதை கொள்கிறது. அம்மா வணக்கம்மா. வணக்கம். காரைக்குடி வைப் வலையொலி தள அன்பான நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். அப்பொழுதுதானே நமக்குள் தோன்றும் ஒரு இணக்கம், இனிமேல் தமிழ் மணக்கும். தன் வாழ்நாள் முழுவதும் பிற மொழி சொற்களை ஒரு முறை கூட உபயோகிக்காமல் தூய தமிழிலேயே வாழ்ந்த அம்மாவுக்கு வணக்கத்தை சொல்லி ஒரு வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கனிவு பேச்சு, அன்பு, அமைதி, அர்ப்பணிப்பு, ஆர்வம், ஆசை, ஆத்மார்த்த ஆற்றல், இனிமை, இயல்பு, இன்முகம், இன்சொல், ஈர்ப்பு, ஈகை, ஈடில்லா பணி, ஈன்றவரின் நேசம், உண்மை, உதவி, உதாரண உள்ளம், ஊக்கம், எளிமை, யதார்த்தம், எதிலும் நிதானம், எடுத்துக்காட்டு, ஏற்றமாய், ஐக்கியமாய், ஒரு சொல், ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, ஒன்றிய மனம், ஓயாத உழைப்பு, ஓங்கா புகழ், புத்துணர்வாய், புதுப்பொழிவாய், புன்னகையாய், புது வசந்தமாய், புதிய சிந்தனையாய், இல்லத்திலும் எல்லோர் உள்ளத்திலும் அன்பாய் ஆட்சி செய்த மேன்மைமிகு தூய தமிழ் பற்றாளர் விருது வாங்கிய தமிழக அரசு கௌரவித்த திருமதி கோ ஆனந்தா அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல். தங்களுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள், உங்களுக்கு தமிழ் பற்றி எங்கேருந்து துவங்கியது, அதை பற்றின ஆர்வங்கள்? நான் அந்த தமிழை கற்க ஆரம்பித்த பொழுதிலிருந்தே எனக்கு தனித்தமிழில் பேச வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. என்னுடைய புலவர் பட்ட பயிற்சியை நான் தனிப்பயிற்சியாகத்தான் படித்தேன். முதுகலை இளங்கலை ஆசிரியர் பயிற்சி, முதுகலை ஆசிரியர் பயிற்சி, மெய்யியல் ஆய்வர் பயிற்சி, இவை அனைத்தையும் அஞ்சல் வழியில்தான் நான் படித்தேன். தமிழை தமிழாக பேச வேண்டும், அதோடு ஆங்கிலத்தை கலந்து பேசுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. 200 ஆண்டுகளாக அதற்கும் மேலாக நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் இன்றைக்கு நம்முடைய இந்திய மொழிகளிலே எவற்றையாவது கலந்து பேசுகின்றார்களா? அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நம்முடைய தாய்மொழி சங்க தமிழ் மொழி, புகழ்பெற்ற தமிழ் மொழி, அதனை பிறமொழி சொற்களுடன் கலந்து பேச வேண்டும்? ஆங்கிலம் வேண்டாம் என்பது என்னுடைய கொள்கை அன்று. அது உலக பொதுமொழி, இந்தியாவின் இணைப்பு மொழியும் கூட. ஆங்கிலத்தில் பேசுவதானால் ஆங்கிலத்திலேயே முழுவதாக பேசுங்கள். தமிழில் பேசுவதனால் தாய் தமிழிலேயே தனித்தமிழிலேயே முழுவதுமாக பேசுங்கள். இரண்டையும் ஒன்றாக கலப்பதனால் தமிழையும் சரியாக பேச தெரியாமல், தெளிவான உச்சரிப்பு இல்லாமல், ஆங்கிலத்தையும் முழுமையாக உச்சரிக்க முடியாமல், தனிமையான ஒரு தனித்திறனை ஆங்கில மொழியிலே வர முடியாமல்
அவதிப்படுவது எதற்காக? தாய்மொழியை நன்கு கற்றால், தாய்மொழியிலேயே தனித்தமிழிலே பேச பயின்றால் எந்த மொழியையுமே இயல்பாக பேச பழகிவிடலாமே. சிறப்புமா. இந்த தமிழ் நீங்க உபயோகிக்கும் வார்த்தைகள், ஒரு மளிகை கடையில ஏதாவது அனுபவங்கள், ஒரு நீங்க போய் வாங்குறப்ப அவங்க அந்த புரிதல் எப்படி இருந்துச்சு? ஒரு முறை நான் பணிக்கு செல்வதற்கு முன் முத்தையா அழகப்பா பதின்ம பள்ளியிலே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். மதியம் 1 மணிக்கு வகுப்பு முடிந்து பேருந்தில் ஏறினேன். அப்பொழுது கண் மருத்துவமனை என்று ஒரு நிறுத்தம் உண்டு. இப்பொழுது அங்கு இல்லை. அங்கு இறங்கினால் என்னுடைய இல்லம் பக்கம். ஆனால் நான் அதை தாண்டி விட்டது பேருந்து. ஐயா நடத்துனரே, ஐயா நடத்துனரே, நிறுத்துங்கள், ஐயா நடத்துனரே என்று நான் அழைத்து அதை அவர் புரிந்து கொள்வதற்குள் தொலைபேசியகம் வந்துவிட்டது. பின்னால் அமர்ந்திருந்த ஒருவர் எழுந்திருந்து, ஐயா உங்களைத்தான் கூப்பிடுகிறார்கள் அந்த அம்மா, எங்கேயும் இறங்க வேண்டும் போல் இருக்கிறது, ஐயா நீங்கள் நிறுத்துங்கள் என்று அவரை ஆங்கிலத்தில் அழைத்து சொன்னதன் பின்தான் அவர் நிறுத்த நம்முடைய பழைய பேருந்து நிலையம் வரை பேருந்து சென்று விட்டது. என்னுடைய தோழியரெல்லாம் என்னை சொன்னார்கள், அம்மா உங்களுடைய தூய தமிழ் பற்றி 1 மணி உச்சி வெயிலிலே உங்களை 2 கிலோமீட்டர் தூரம் நடக்க வைத்து விட்டது என்று. நான் சொன்னேன், என்னுடைய தமிழ் பற்றி இன்றும் நின்று நிலைக்கிறது என்றால் இன்று நான் அவரை அழைத்ததுதான். அவரை அப்படித்தானே அழைக்க வேண்டும். என்னுடைய இந்த கருத்தில் நான் துன்பப்பட்டேன் என்பதற்காக எந்த மாற்றமும் இல்லை. நான் அப்படித்தான் அழைப்பேன், நீங்களும் அப்படியே அழையுங்கள். நீங்கள் என்ன பிரிட்டனிலா பிறந்து வந்தீர்கள், இந்த தமிழ் மண்ணிலே, தாய் தமிழ் மண்ணிலே பிறந்தவர்கள் தானே என்று அவர்களை கேட்டு. சிறப்பு. ரொம்ப அது அந்த உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அதே நேரம் இப்போ நான் எல்லா இல்லத்திலுமே பொதுவாக சொல்கிற சில பொருட்கள் இருக்கு. இதை நீங்கள் மளிகை கடைக்கு போகும்போது உதாரணமாக பேஸ்ட்டு, ஷாம்பு, சோப்பு, இது எல்லாமே நம்ம பிற சொல்லுதேன். நீங்கள் அதை எப்படி கேட்பீங்க? அதுக்கு என்ன அவங்க பல இடர்பாடுகளை சந்தித்தும் விடாமல் பேச இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். மருந்து கடைக்கு சென்றால், ஐயா இந்த ஊட்டச்சத்து மருந்தும் இந்த தண்ணி மருந்தும் கொடுங்கள் என்று கேட்டால், இந்த அம்மா என்ன கேட்கிறது, தண்ணி கேட்கிறாங்களா மருந்து கேட்கிறாங்களா, அம்மா குடிக்க தண்ணி தரட்டுமா, இல்லையா நான் மருந்து தான் கேட்கிறேன், அங்க போய் உட்காருங்க அம்மா கூப்பிடுறவங்கள. நான் அங்க அமர்ந்தே இருப்பேன். எப்பொழுது என்னை அழைக்கிறார்களோ அப்பொழுது சென்று நான் என்ன சொன்னேனோ தமிழிலே அதை சொல்லியேதான் அந்த பொருளை வாங்குவேன். இப்படி தொடர்ந்து நான் அந்த கடைக்கு சென்றதால் என்னை பார்த்ததுமே, அம்மா ஊட்டச்சத்து மருந்து வேண்டுமா என்று அவர் என்னை கேட்டிருக்கிறார். அதில் தான் இருக்கிறது என்னுடைய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது எந்த செயலும் ஒரு 48 நாள் தொடர்ந்துட்டா அது பழகிருப்பாங்க. ஸோ உங்கள் போராட்டம் எங்கேயோ ஒரு இடத்துல தோல்வியை இருந்தாலும் பல இடங்களுக்கு அது அவ்வளோ வலிவு நடத்த வச்சிருக்குங்கிறதே ஒரு நல்ல விஷயம். நம்ம நடைமுறையில் வீட்டுகளில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் பிள்ளைகள் எல்லாருமே, ஷாம்பு அதுக்கு தமிழில் அதுக்கு திரவ சீயக்காய், சோப்பு அதற்கு வழலி கட்டி என்று சொல்லி இருக்கின்றார்கள். இப்பொழுது அது தேவநேய பாவாணர் மொழிபெயர்த்தது. காப்பி என்று மொழிபெயர்த்தார்கள், அதை குழம்பி என்று. தேநீர் என்று மொழிபெயர்த்தார்கள், ஆனால் தேநீர் இன்று வரையும் நிற்கின்றது. அந்த குழம்பி எங்கு சென்றது, அது போல இந்த வழலி கட்டியும் சென்று விட்டது. உடனே நான் அந்த குழுமத்தின் பெயர் இருக்கிறது அல்லவா, ஹமாம் கொடுங்கள், சிண்டால் கொடுங்கள் என்று கேட்டு சமாளிக்கின்ற நிலைமையிலே நம்முடைய தண்டமிழ்நாடு இருக்கிறது ஐயா. சோப்பு அந்த மாதிரி தான் அழைக்க முடியுது இல்லையா, அதுக்கு நம்ம பேர்ல சொல்லி அழைக்க முடியல. பேஸ்ட் அது பற்பசை. பற்பசை அது புரிஞ்சுக்கிறாங்க. பற்பசைன்னு கேட்டா அவங்களுக்கு புரியுதா? அதை புரிஞ்சுக்க வைக்காம அந்த கடையை விட்டு நான் வரமாட்டேன். வாங்குற வரைக்கும் அது வாங்குற வரைக்கும் அது என்ன போராட்டமா இருந்தாலும் சமயத்துல ஒரு எண்ணெய் செருப்பு கூட நான் சந்தித்திருக்கின்றேன். அதற்காகவும் நான் அஞ்சியது கிடையாது. என்னுடைய கொள்கை எதுவோ, நான் தமிழாசிரியராக பணியாற்ற போகின்றேன். எனவே என்னுடைய வகுப்பில் தமிழ்தான் பேச வேண்டும். அதற்கு முன்பாக எப்பொழுதும் எங்கும் தமிழில் பேசினால்தானே எப்பொழுதும் எங்கும் தமிழ் என்பது நிலை பெறும். அதனால் நான் அந்த கொள்கையை பின்பற்றி நான் பணிக்கு வருவதற்கு முன்பும்
பணிக்கு வந்து ஓய்வு பெற்ற வரை இன்று வரை என்னால் இயன்ற வரை இந்த தனித்தமிழ் சொற்களையே நான் பயன்படுத்துகின்றேன். நூலகத்திற்கு சென்று வருவோமா என்று செந்தமிழில் கேட்க வேண்டியதில்லை. அப்ப நூலகத்துக்கு போவோமா, அது போல எளிய உரைநடையிலேயே பேசலாம். நிச்சயமா அது மாதிரி வளருவது நம்முடைய இளைய தலைமுறைக்கு நல்லது. இப்ப வெளிநாட்டில் இருந்து வருகிறார்கள் அல்லவா, எங்கள் பிள்ளைக்கு தமிழ் தெரியவில்லை அம்மா, சொல்லிக் கொடுங்கள், 1 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, நீங்கள் 1000 ரூபாய் கேட்டாலும் நாங்கள் தருகிறோம், சொல்லிக் கொடுங்கள். அந்த மாதிரி உணர்வை தமிழகத்தில் பார்க்க முடியவில்லை. நிச்சயமா நிச்சயமா. அது தமிழ் தானம்மா, நீங்க கணக்க கூட சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெற்றோருமே அந்த தாய்மொழியின் இன்றியமையை உணர்ந்து தமிழ் சொற்களின் இனிமையை அருமையை உணர்ந்து வாழ வேண்டும். சொற்களை உருவாக்கி கொள்ளலாம். இப்பொழுது தொலை என்ற சொல்லிலிருந்து தொலைபேசி, தொலைக்காட்சி, தொலை நோக்கி, தொலை வரி, இப்படி எத்தனையோ சொற்களை உருவாக்குவதற்கு இடம் தருகிறது நம்முடைய தமிழ் மொழி. நீங்கள் சொல்வது போல அந்த தொலைவரி தொலைந்தே போய்விட்டது. கண்டிப்பா. தொலைவரின்னா என்ன? அப்பொழுது நமக்கு செய்திகள் அச்சடித்து ஒரு படிவத்தில் வீட்டிற்கு வரும் அல்லவா, ஒரு சேவகன் கொண்டு வந்து தருவான் அல்லவா, பெரும்பாலும் அவசர செய்திகள் அதில் வரும். அதை என்னவென்று சொல்வோம்? தந்தி. அதேதான், அதுதான் தொலைவரி. தந்திங்கிறது அப்ப தமிழ்ல வரல, ஆங்கிலம் தான். ஆங்கிலம் தான். டெலகிராமா இப்ப தந்தினாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இன்னமும் முயற்சி வேண்டும். நானும் இன்னும் புதுதாக வர்ற சொற்களுக்கெல்லாம் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, அறிவியல் முன்னேற்றம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறது, புது புது ஆங்கில சொற்கள் உருவாகின்றன. அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன என்பதை இன்றைக்கும் நான் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயமா நிச்சயம். இப்ப சமீபத்துல ஒரு ஊடகத்தோட உங்க பேத்தி வந்து தமிழோடு விளையாடுங்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது சில நிகழ்ச்சி தொலைக்காட்சியில இது போன்ற நிகழ்ச்சி, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, இந்த தமிழோடு விளையாடு, இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளது குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்கு. ஏன்னா பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு ஆங்கிலத்துல பேசணும்னு சில நிர்பந்தங்களை உருவாக்கிட்டு வராங்க. அது கத்துக்கலாமே ஒழிய, பட் தமிழ்ல பேசி உரையாடணும். இப்ப தமிழ்ல பார்த்தோம்னா நம்ம உறவு முறைகள் மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு பல்வேறு முறைகள் அழைக்கிறோம். ஆங்கிலத்துல ஒரே வரியில ஆண்டி அங்கிள் முடிச்சுட்டாங்க, அங்கேயே உறவு சுருங்கிறது. இப்போ மாமனாரை வந்து மாமான்னு அழைச்ச காலங்கள்ல இருந்த பாசம் வந்து அங்கிள்ங்கிற போது அங்கே மிங்கிள் ஆகலை. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் முன்னோர்கள் சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கணும். உங்களை போன்றவர்களுடைய அறிவுரை நிறைய தேவைப்படுது. இப்போ நவீன யுகத்தில் புழங்கிக்கிட்டு இருக்க பொருட்கள் எல்லாமே ஆங்கில வழி சொல்ல தான் எல்லாருமே பழகிட்டோம். இப்போ உதாரணம் எடுத்துட்டா அலைபேசி வந்து செல்போனுங்கிறோம். செல்போனுக்குள்ள பல்வேறு தரமான உள்ள இருக்கு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு. இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் எங்கேயாவது செல்லும்போது குறுஞ்செய்தின்னு சொல்லிடலாம் எஸ்எம்எஸ்க்கு. ஆனால் மற்ற ஒவ்வொன்றுக்கு நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துறீங்க? அவையெல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இந்த செய்தித்தாள்கள், நூல்கள் படிக்கும் பொழுது வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது இந்த காரைக்குடி வலையொலி என்று தானே நான் சொன்னேன். அந்த வலையொலி என்பது நீங்கள் என்ன கருதுகிறீர்களோ அதுதான். நிச்சயமா. இப்போ நடைமுறையில் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஆங்கில மொழியில தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு சில தமிழ் வரிகளை கேட்டுக்கலான்னு. இப்போ செல்போன், அது அலைபேசி, கைபேசி, எஸ்எம்எஸ், குறுந்தகவல், வாட்ஸ்அப், அது கட்செவி அஞ்சல், அது கண்ணாலையும் பார்க்க முடியுது, நம்ம காதாலையும் புரிஞ்சுக்க முடியுது. சமயத்தளத்தில் நம்ம பேசுறோம் இல்லையா, அதனால அது கட்செவி அஞ்சல். புலனும் சொன்னாங்க, அதோட இது நல்ல வார்த்தையா இருக்கு, நல்ல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. ஃபேஸ்புக், முகநூல், இன்ஸ்டாகிராம்னா படவரி. இது போன்ற தமிழ் சொற்களை கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா நீங்க முதலில் பழகி கொண்டிருக்க காலத்துல பல இன்னல்கள், நம்ம மொழியை பண்றதுக்கே என்ன நம்மளுடைய மொழிக்கே நமக்கு இன்னல் வருது, நம்ம ஆளுகளாலே அப்படின்னு நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அந்த இன்னல்களை தாண்டி பல விருதுகளும் நீங்க வாங்கியிருப்பீங்க. அதை வந்து அந்த ஒரு நிலையில நீங்க நின்னதுனால அதுல இருந்து மாறல, பின்வாங்காம இருந்த அந்த முயற்சி காலம் முன் வச்ச காலம் எப்பவுமே என் பாணி இதுதான் அப்படின்னு நீங்க இருந்திருக்கீங்க. அதனால நீங்க வாங்கிய விருதுகள் என்னென்ன? முதற்கண் நான் விருதாக நினைப்பது, என்னுடைய மாணவிகளும் என்னை போல் தமிழிலேயே சொற்களை பயன்படுத்தி பேசுவார்கள். அம்மா சீருடை வாங்கிவிட்டேன் என்று வந்து சொல்லுவார்கள். சிறப்பு. நான் 1ஆம் தேதி வாங்கிய ஊதியத்தை பெரிதாக நினைத்தது கிடையாது. இது போல் வந்து சொல்கின்ற சொற்கள் தான் என்னுடைய
ஊதியம். நிச்சயமா. அம்மா பேருந்துக்கு நேரமாகி விட்டது, சிறப்பு வகுப்பு எப்போது வைக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். அதையெல்லாம் இன்றும் நினைத்தாலும் எனக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய விருது. அடுத்ததாக ஒரு கவிதை நான் வாசித்த போது அந்த கண்ணதாசனின் படம் பொறித்த ஒரு நினைவு பரிசு அளித்தார்கள். இந்த காரைக்குடி கலைக்கோயில் நாட்டிய பள்ளியிலே நான் தலைமை பொறுப்பினை ஏற்ற பொழுது அவர்களும் ஒரு நினைவு பரிசினை எனக்கு அளித்திருக்கின்றார்கள். திருச்சியில் நந்தவனம் இதழில் சாதனை பெண்மணி விருது என்பதனையும் எனக்கு அளித்திருக்கிறார்கள் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்தாய்ப்பாக தமிழக அரசு செய்தித்துறை அமைச்சர் திரு பே சுவாமிநாதன் அவர்கள் கையால் தூய தமிழ் பற்றாளர் விருதினை வாங்கும் ஒரு பேரு எனக்கு கிடைத்தது. அதுவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியே. இந்த காரைக்குடி கவனக கலை மன்றம் சிவகங்கை மாவட்டம் அவர்கள் கள்ளிச்சுடர் விருது என்பதனை என்னை அழைத்து தந்து சிறப்பித்தார்கள். அதுவும் மிக்க மகிழ்ச்சி. இந்த மார்ச் 8ஆம் தேதி அன்று காரைக்குடி கலை இலக்கிய பெருமன்றத்திலே மகளிர் தின விழாவிலே என்னுடைய தமிழ் பணியை பாராட்டி சாதனை பெண்கள் விருது எனக்கு அளித்திருக்கின்றார்கள். எனக்கு அந்த விருதை அளித்தவர் எங்களுடைய பள்ளி தாளாளர், செயலர், பேராசிரியர் முனைவன் பழனியப்பன் அவர்கள். அதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. அதாவது விருது என்ற வரியை திருப்பி போட்டால் துருவி அப்படிங்கிற மாதிரி துருவி துருவி பார்த்து தான் ஒரு விருது கிடைக்கும். அவங்கள இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் மாவட்டம் தாண்டி மாநிலம் தாண்டி ஒரு தனி பெண்மணியை கவனிக்கப்படுற அளவுக்கு இவங்க இருந்திருக்காங்கன்னா அவங்க வாழ்நாளில் இதில் குறிப்பாக இவங்களுடைய போராட்டங்களில் சொல்லணும்னா இவங்க திருமணத்துக்கு பிறகு தான் பள்ளி படிப்பு மேற்படிப்பே படித்தாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்கு 5 பெண் குழந்தைகள். அந்த 5 பெண் குழந்தைகளுமே சிறப்பாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க 5 பெற்றால் ஆண்டின்னு. அந்த வார்த்தையவே பழமொழிக்கே ஒரு புதுமொழியாக 5 பிள்ளைகளையுமே படிக்க வச்சு மேற்படிப்பு படிக்க வச்சு அத்தனை வரையும் ஆசிரியர் பெருமக்கள் ஆக்கிய பெரிய ஆசிரியர் இவர்கள். இவர்களைப் போல தன் மக்களை மட்டுமல்ல பல ஊர் மக்களை இவங்க வளர்த்துருக்காங்க. இவங்களை நம்ம சந்திக்கிறதுக்கு இந்த காரைக்குடி வைப்ஸ் மூலம் வந்ததில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் சேர்ந்து அவங்க ஆசீர்வாதமும் அவங்களுடைய தமிழ் பற்றும் பரவட்டும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. எல்லோருமே தூய தமிழிலே நல்ல தமிழிலே சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை பயன்படுத்தி நன்றாக இனிமையாக பேச பழக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோளும் அதுவே. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. அன்பர்களே, இந்த காரைக்குடி வைப் வலையொலி தளத்திலே நீங்கள் கண்ட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சந்தாதாரர் ஆகும்படியும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள்.